வில்லுப்பாட்டுக்காரன், நாட்டாமை, அவ்வை சண்முகி, ஜெமினி போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்த நடிகை ராணி சன் டிவியின் வம்சம் சீரியல் மூலம் சின்னத்திரையிலும் களமிறங்கி கலக்கி வருகிறார். பழைய உற்சாகத்துடனும் நடிப்பின் மீதான அளவில்லா ஆர்வத்துடனும் பேசத் தொடங்கினார். ஜெமினி படம் தான் என்னோட கடைசி தமிழ் படம். எனக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் வரல. ஆனா தெலுங்குல நல்ல நல்ல கேரக்டர் கிடைச்சதால அங்க மட்டும் நடிச்சிட்டு இருந்தேன். கல்யாணமாகி கணவர் குழந்தைங்கள்னு ஹைதராபாத்லயே செட்டில் ஆனதால தமிழ்நாட்டுக்கும் எனக்குமான தொடர்பு குறைஞ்சிடுச்சு. அப்பா ஒரு சினிமா தயாரிப்பாளரா இருந்ததால ஆரம்பத்துல எனக்கும் சினிமா வாய்ப்புகள் ஈஸியா வந்துச்சு. கிளாசிக்கல் டான்சரா, குரூப் டான்சரா இருந்த எனக்கு வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சது. முதல் படத்திலேயே அப்போ ஹிட் நடிகரா இருந்த ராமராஜன் சாரோட ஜோடியா நடிச்சேன். அந்த படம் எனக்கு நல்ல பெயரை கொடுத்துச்சு. சினிமாதான் நம்ம உலகம்னு இந்த ஃபீல்ட உயிரா நேசிக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நிறைய படங்கள்ல நடிச்சேன். தமிழ்ல நாட்டாமை படத்துல நடிச்ச டீச்சர் கேரக்டரோட ஹிந்தி ரீமேக்கிலும் நானே நடிச்சேன். அந்த டீச்சர் கேரக்டரும் ஜெமினி படத்தின் காமினி கேரக்டரும் கொடுத்த ரீச் தான் ரொம்பவே அதிகம். ஓப்போடு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் அது மாதிரியான பாட்டுக்கு நடிக்க பல மொழிகள்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அந்த வாய்ப்புகளை தவிர்த்துட்டே இருந்தேன். குத்துப்பாட்டுக்கு தான் ராணி அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்த ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நிறைய முயற்சிகள் செஞ்சும் வெரைட்டியான கேரக்டர் அமையல. ஒருத்தங்க இந்த கேரக்டருக்கு மட்டும் தான் செட் ஆவாங்கன்னு யாரையும் முத்திர குத்திடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமைகள், ஆசைகள்னு இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் என்கிற ராணியின் குரலில் மெல்லிய வருத்தம். ஆனால் தெலுங்கில் விருது வாங்கும் அளவுக்கு பல்வேறு வேடங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்துல நானும் நடிகை ரம்யா கிருஷ்ணனும் சந்திச்சு பேசினோம். நாங்க 2 பேரும் ஹீரோயினா சேர்ந்து நடிச்ச காலத்துல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சன் டிவியோட வம்சம் சீரியல்ல நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அந்த கீர்த்தி IPS கேரக்டர் புடிச்சு போக நடிக்க சம்மதிச்சேன். தமிழ்ல 15 வருஷங்களுக்கு பிறகு நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சினிமாவை விடவும் இப்போ சீரியல் தான் பெரிய ரீச் கொடுக்குது. கொஞ்ச நாள்லயே மக்கள் நம்மள கவனிக்க ஆரம்பிச்சிடுறதால எங்க போனாலும் பாராட்டுகளா குவியுது. தொடர்ந்து தமிழ் படங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். நிறைய மாற்றங்கள், புது புது முயற்சிகள் எடுக்கிறாங்க. பல படங்கள்ல வரும் கேரக்டர்களை பார்க்கும்போது நாம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். சினிமா மீதும் நடிப்பு மீதும் இன்னமும் பெரிய காதலோட தான் இருக்கேன். என்னோட கடைசி காலம் வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட கணவர் பிரசாந்த் முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்ன ஊக்கப்படுத்துறாரு. அதனால நல்ல கதையோட சினிமா, சீரியல் வாய்ப்புகள் எது வந்தாலும் நடிப்பேன் என்கிறார் ராணி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.